விஜய் தலைவர் அப்படின்ற ஒரு தனி மனிதருக்கான எல்லா செக் பாயிண்ட்ஸையும் அவர் சீல் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்காரு. அவர் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக ப்ரீ பிளான்டாக உள்ளே வந்திருக்கிறார். அதனால் அவருக்கு இந்த பாதிப்பு பெருசாக இருக்காது. ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 1 கோடி தொண்டர்கள் இன்றைக்கி என்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 1 கோடி தொண்டர்களும் தனித்தனிப்பட்ட ஆள். இன்றைக்கி நான் பேசுகிற ஏகப்பட்ட இளைஞர்கள்கிட்ட எங்கள் அப்பாலாம் வந்து அந்த காலத்தில் அந்த கட்சினா, நாங்கள் வந்து தளபதிக்காக வந்திருக்கோம், எங்கள் வீட்டில் இப்போ கூட திட்டுவாங்க, நாங்கள் கண்டுக்க மாட்டோம்னு சொல்கிற நாள் இன்றைக்கி அந்த நாள் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த தனிப்பட்ட முறையில் இந்த இளைஞர்களை, இந்த தளபதி தொண்டர்களை வந்து கன்வெர்ட் பண்ணலாமா, காசு கொடுக்கலாமா, பயமுறுத்தலாமா, திட்டலாமா, வெளில வந்தால் கொட்டுவேன் குத்துவேன்னு சொல்லி மிரட்டலாமான்லாம் யோசிப்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி வரும்போது தான் அந்த கட்சி மிளிரும். அது இந்த தளபதியோட ரசிகர்கள், தொண்டர்கள் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. நான் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த 1 வருஷம் ப்ரெஷர் இருக்கும்னு பார்த்தேன். இல்லை, பசங்க அந்த ப்ரெஷருக்கெலாம் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியல. அதில் இருக்கக்கூடிய சில பாக்கெட்ஸை விலை பேச வருவாங்க. ஆனால் அந்த கட்சிக்கு ஒரே முகம், ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு. அது தளபதி விஜயோடைய முகம். அந்த யாரும் கொள்ளையடிக்கவே முடியாது. அதனால் அது பிரச்சனை கிடையாது.